ஸோ என்ன சந்தோஷம்னா, நான் வரும்போது தான் சொல்லிட்டேன் வந்து இந்த ரோடு, இந்த பிரசாத் லேப் ரோடு கடந்து வரும்பொழுது, கொஞ்சம் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு இந்த பகுதியில வந்து. இந்த பகுதியில எப்ப வந்தாலும் எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு ஈரமாயிடும். ஒரு கண்ல தண்ணீர்லாம் அப்படியே கபுக்குன்னு வந்து நிக்கும் அப்படியே. இந்த தெரு மட்டும். சினிமாவுக்குள்ள அறியா பருவத்தில ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து, இந்த ரோடு, இந்த இடங்கள், அந்த ஏவிஎம்க்கு முன்னாடி காலையில ஒரு 500 பேர் வேலைக்காக நிக்கிறது. சாப்பாடு போடுற கூட்டம், நடிகர், நடிகைகள், கலைஞர்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இந்த சந்தில இருக்கக்கூடிய ஒரு உதவி இயக்குனர், எத்தனையோ திறமை வாய்ந்தவர்கள்லாம் இந்த தெருவுல பயணித்து இந்த நடந்த இந்த பூமியில நான் எப்போ வரும்போது எனக்கு கண் கலங்கும். சாதித்தவர்கள் பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோமே தவிர, இந்த சினிமாக்காக எத்தனையோ பேரு குடும்பத்துக்கு போகாம, கல்யாணம் பண்ணிக்காம, அப்பா அம்மாவ பார்க்காம, சினிமா தான் காதல், சினிமா வியாபாரம், வணிக ரீதியெல்லாம் தாண்டி உண்மையான கலைஞர்கள் மறைந்த இந்த தெருவ நினைக்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. அது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளவு கஷ்டம். ஸோ, இந்த சினிமாவுல நானும் இத்தன கோடி, இத்தன ஆயிரங்கள், இத்தன லட்சத்தில நானும் ஒரு கடைக்கோடியாக ஒரு சாதாரண நடிகன். பல திறமையான கலைஞர்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு வாய்ப்பளித்த, எங்கேயோ இருந்து வந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆர்.கே. செல்லுமணி சார் அவர்களுக்கு எப்பவுமே நான் வாழ்க்கையில நன்றி கடன் பட்டிருப்பேன். ஏன்னா, இன்னைக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். நம்மள யாராவது நடிக்க வைக்கிறது கஷ்டம். என்ன ஹீரோவா போடுறதுக்கு நீங்க ஒரு வீடோ, தோட்டமோ வித்துற முடியாது. சாதாரணம். இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில ஒரு கதைக்கு ஒருத்தன் தேவைப்படுறான். கதைக்கு இந்த பையன் சரியா இருப்பானா? இந்த பையன் சரியா இருப்பான். ஸோ என்ன ஒரு முதல் முறையா பார்க்கும்போது, நான் வாய்ப்பு தேடி போனதே இல்ல. ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. சார் என்ன கூப்ட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ஆக்சுவலா ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சு. பிரசன்ட் சாருக்காக எடுத்த ஃபோட்டோ எனக்கு வந்துருச்சு. என்ன எடுத்த ஃபோட்டோ ஸ்டுடியோல அவருக்கு போயிடுச்சு. என்ன ஒருத்தன் தேடுறான். ஒரு ஃபோட்டோகிராஃப். சார் உங்கள கூட்டு வர சொன்னாங்க. எனக்கு பயம். எங்க அம்மாவுக்கு கேட்குறேன். "பாத்துடா மெட்ராஸுக்கு புதுசா டிஎஃப்டி படிக்க போயிருக்கிறேன். எவனாவது கடத்திட்டு போயிற போறாங்க." இல்லம்மா ஒரு டைரக்டர் என்ன பார்க்கணுங்கிறாரு. அப்புறம் கார்ல வேற வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க. பயந்துட்டே போனேன். அப்புறம் போனா ஆஃபீஸ்ல உள்ள கூட்டு போய் அப்பதான் காட்டுறாங்க. ஆர்.கே. செல்லுமணி சார், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன்லாம் முடித்து பெரிய கூட்டம். அதுவும் குறிப்பா உங்களுக்கு தெரியும் ஒரு பட்ற வெடியா வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா, ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா எத்தன கூட்டம் நிக்கும்னு தெரியும்ல. வெறும் செருப்பா நிக்குது கல்யாண வீடு மாரி. நான் அப்படியே வெளிய நின்னுட்டு இருக்கேன் ஓரமா. சரி பரவால்ல எதுக்கோ கூப்பிடுறாங்கன்னு. என்ன உள்ள கூப்பிட்டு அவரு கேட்டாரு. "சரிப்பா, வாங்க. உங்க பேர் என்ன?" "செந்தில்குமாருங்க சார்." "எந்த ஊரு?" "கோயம்புத்தூருங்க சார்." "சரி. நடிப்பீங்களா?" நடிக்க மாட்டேன் சார்." "நடிக்க மாட்டியா? என்னய்யா நீ? நடிக்க மாட்டியா? இல்ல நீ நடிக்கிற என் படத்துல. அதான் உன்ன கூப்பிட்டு கேட்கிறேன்." அப்படின்னாரு. "அப்படிங்களா சார்? என்னவா நடிக்கணும்? நீ என்னவா நடிக்கலாம்னு நெனைக்கிற?" "இல்ல இந்த படத்துல நான் குண்டா இருப்பேன் கொஞ்சம் பெரிய உடம்பா இருக்கிறதுனால, நான் சொன்னேன், "இந்த அடி ஆட்கள் மாரி கட்ட கிட்ட குடுத்தீங்கன்னா, நான் பின்னாடி ஓரமா நின்னுக்குவேன் சார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வில்லனா" அப்படின்னேன். "யோவ்! இந்த படத்துக்கே நீ தான்யா ஹீரோவா நெனைக்கிறேன்னாரு." ஹீரோவான்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. "சார் எ என்னடா நீ சிரிக்கிற?" அப்படின்னாரு. "இல்ல சார் நீங்க ஒருவேள சார் ஹீரோங்களா? நீ தான்ப்பா ஹீரோ. ஒரு கதை உன் ஃபோட்டோ பார்த்தோன்னே, நீ சரியா இருப்பன்னு நான் தீர்மானிச்சுட்டேன்." அப்போ எனக்கு ஒரு பெரிய அய்யய்யோ! எனக்கு நம்பவே முடியல. இப்ப நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே அதுல 2 பேர் இருப்பாங்க இல்லையா? எப்பவுமே ஒரு சினிமா ஆஃபீஸ்லன்னா பேர் சொல்ல வேண்டாம். பாதி பேர் மேல போயிட்டாங்க. பாதி பேர் சினிமா விட்டு வெளிய போயிட்டாங்க. அதுல ஒரு 4 பேர் சிகரெட் குடிச்சிட்டே பார்க்குறாங்க என்ன. "இல்ல செல்வா, இந்த கேரக்டருக்கு ஒத்து வராதுன்றான்." ஐயய்யோ! இவன் ஓகேனாலும் இவன் விட மாட்டான் போல இருக்கு. எதுக்கு ஒரு மேக்கப் டெஸ்ட் வச்சுட்டேன் என்ன? அப்படி ஒரு 2 பேரு. அப்புறம் மத்தியானம் கேமராலாம் கொண்டு வந்துட்டாங்க. நான் அங்கேயே நிக்கிறேன். மேக்கப் டெஸ்ட் எடுக்குறாங்க. நாங்க நின்னுட்டு இருக்கேன். மேக்கப்லாம் போட்டுட்டு, எல்லாம் உள்ள போய் ஆர்வமா நிக்கிறம்போது, அந்த சிகரெட் குடித்த அந்த 4 பேர் அப்படியே திருப்பி என்ன ரவுண்டு கட்டி பார்க்குறாய்ங்க. இந்த கேரக்டருக்கு பார்த்திபன் சார் தான் சரியா இருப்பாரு. நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன் ரிஸ்க் எடுக்குறாரு செல்வமணி? இல்ல, இல்ல. இன்னொருத்தன் வரான் மேக்கப் போடும்போது. ஆக்சுவலா சரத்குமார் சார் தான் அடிக்கடி பார்த்துட்டு போறாரு சார். அவரு கன்ஃபார்ம் தான். அப்படியா? அவங்கலாம் நடிக்க வேண்டிய வேஷமா எனக்கு சொல்றாரு? சீ! சீ! அது இருக்காது. இல்ல சார். அதுக்காது அதுதான் சார்.
இப்போ இதெல்லாம் சொல்லி எனக்கு டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போய் நிக்கும்போது என்னை சுற்றி அந்த சிகரெட் குடிச்ச அந்த 8 வில்லன் ஆல்ரெடி கன்ஃபார்ம். நான் வரவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஜெயிச்சிடவே கூடாது. அதில் கேமராமேன் நம்ம பன்னீர்செல்வன், ஆமாம் தாடி, ஆட்டோவில் லேட்டாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். ரெடி ரெடி செல்வா, சாரி லேட் ஆயிடுச்சு. அவர் என்ன கூட பார்க்கல, வந்து கேமராலாம் வச்சுட்டு ரெடி, யார் யார் ஆர்டிஸ்ட்டுமா அந்த மார்க் அங்கே கொடுத்துரு அப்படின்ட்டு வர சொல்லு அப்படின்னார். அவர் என்ன ஃபேஸே பார்க்கல சார். நான் பாட்டுக்கு வந்து நின்னேன். குனிஞ்சிட்டு பார்த்தாரு. கொஞ்சம் கீழே குனிமா, கீழே குனிஞ்சேன். என்ன பாரு, கேமரா பாரு, பார்த்தாரு. எனக்கு நான் மெதுவாக கருக்குனுச்சு. இப்படியே பார்த்தாரு. இந்த சிகரெட் கட் பண்ண கவுண்டர் க்ளோஸ் அந்த 8 பேரும் சைலண்டா இருந்தேன். பண்ணிரல 2 நிமிஷம் யோசிச்சு, செல்வா நல்லா இருக்கானடா, இவனுக்கு எதுக்குடா டெஸ்ட் அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு அப்படியே ஆடிட்டேன் நான். நல்லா இருக்கானா சார், எதுக்கு டெஸ்ட் இவனுக்கு, நல்லா இருக்கான், வேற ஆர்டிஸ்ட் நான் வர சொல்லுன்ட்டார். எனக்கு அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கும் அவர் என்னுடைய சிறந்த நண்பராக இருக்கிறாரு பன்னீர்செல்வம் சார். ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, சாருக்கெல்லாம் தெரியும். நல்ல கிரியேட்டர், படைப்பாளி, நல்ல ஒரு அற்புதமான மனிதர். சினிமாவை அப்படி ஒரு ஒரு நொடி பொழுதும் இதயத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, உள்ளே போயிட மாட்டோமா, அப்படி ஏங்கி 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 என்னுடைய முதல் படம் ஷூட்டிங்க்கு ஏவிஎம்மில் ஃபஸ்ட் ஷாட்டு சாருக்கு தெரியும். சாரு வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் வராத ஆளே கிடையாது. செல்வமணி சாருடைய கிராண்ட் பூஜை ஏவிஎம் கார்டனில் நடக்குது. அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சீன் எடுக்கும்போது எங்கள் அப்பா, நான் சொல்லலை வீட்டில், அப்படியே தூக்கிடுவாங்கல்ல, என்ன சீன் எனக்கு தெரியாது, தூக்கிடுவாங்கல்ல. எங்கள் அப்பா பார்த்தா அந்த கூட்டத்தில் ஓரமாக எட்டி பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. அந்த சினிமாவினுடைய காதல் இருக்குல்ல, அந்த உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த ஒரு நாளும் நம்ம கடந்து போகிறப்ப, சத்தியமாக சினிமாவுக்கு போனால் பொண்ணும் கிடைக்காது, வீடும் கிடைக்காது, சினிமாவில் ஒரு வேலையே கிடையாது, எவனும் மதிக்க மாட்டான் ஊர் பக்கம், பொண்ணும் கிடைக்காது. கரெக்ட். ரொம்ப கஷ்டம். ஒரு சினிமாவில் இருந்துட்டு நம்ம ஒரு விஷயம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதையெல்லாம் நம்ம ஒரு வியாபாரமாக, சினிமாக்குள்ளே போனால் சூப்பர் ஸ்டார் ஆயிடலாம், ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா 40 கோடி வந்துடும், 10 கோடி வந்துடும், வரும்போதே அப்பார்ட்மெண்ட் அடையாரில் வாங்கிடுவோன்ட்டுலாம் சத்தியமாக நினச்சி நான் வரல. நிறைய நல்ல கலைஞர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படி வந்ததே கிடையாது. கலைக்காக மட்டுமே வந்த ஜீவன்கள். இந்த மேடையில் இருக்கிற மாபெரும் கலைஞர், இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்தோம். அற்புதமான அவ்வளோ பெரிய கலைஞர்கள். ஸோ அந்த வரிசையில் நல்ல சினிமாவுக்கு மட்டும்தான் நம்ம படைப்போம். நம்ம 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 வாழ்க்கையே அப்படி நோக்கி போகிற காலகட்டங்களில் நான் அடிக்கடி படங்கள் நடிக்கிறதோ, ஏதாவது ஒரு வேஷத்துக்கு கூலி தொழில் போகிற மாதிரி, ஏதோ ஒரு வேஷம் கிடைச்சா போயிடலாம், நிறைய வேஷம் வரும், ஏதோ ஒன்று கிடைச்சா போயிடுவோம், சும்மா வீட்டில் பிஸியாக இருக்கலாம், இது ஒரு வேலை வாய்ப்பாக பயன்படுத்துவோன்ற ஒரு நாள் கூட என்னுடைய சிந்தனையில் வந்தது கிடையாது. தினமும் 2 படம் பார்ப்பேன், நிறைய கதைகள் கேட்பேன். சினிமாவை நிலாவை மாதிரி வானத்தில் வச்சு சும்மா காதலிக்கிற ஒரு அற்புதமான நபர் நான். அது மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது, மிகப்பெரிய மரியாதை. அந்த மாதிரியான போக்கில் இருக்கும்போது நான் ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அந்த நண்பர் எனக்கு ஒரு கதை வச்சிருக்கிறேன்னு சொன்னார். நான் எப்பயுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன். வீட்டில் பொண்ணு நல்லா இருக்குதா, படம் எடுக்கிறீங்க, போச்சுன்னா போயிடும் பார்த்துக்குங்க. எங்கள் அம்மா சொல்லணும், வீட்டில் யாராவது வந்தால் கெடுத்துட்டியா, டீ வச்சு கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன். அவங்க செருப்பு எப்படி நூல் இருக்குதா, டீ போர்டு காரில் வந்தாரா, இதையெல்லாம் நான், ஏன்னா 100 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சினிமா வந்து விருப்பப்பட்டு காதலிச்சு வரக்கூடிய ஒரு தொழில். இது ரியல் எஸ்டேட்டில் போட்ட மாதிரி வந்தால் அது எதிர்பார்க்க முடியாது. இது வந்து நேசித்து வர வேண்டிய ஒரு தொழில். ஸோ அப்போ என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு அருமையான கதை இருக்குது சார். நான் வேண்டான்னு சொன்னேன். வேண்டாம் சார், ஏன்னா போராடணும். வியாபாரத்தில் இருந்து ஒரு நடிகருக்கு படம் எடுக்கிறது அது ஒரு தன்மை, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒரு வியாபாரம் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம். அது தியேட்டர் வரைக்கும் பேசும், ரிலீஸ் வரைக்கும் பேசும். ஸோ அந்த மாதிரியான சூழலில் அவர் என்னை கேட்கும்போது நண்பனாக, ஒரு தோழனாக நான் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன, அக்கறை தான். எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சா போதும், எனக்கு ஒரு படம் கிடைச்சா போதுங்கிறதெல்லாம் தாண்டி
சக கலைஞனாக நான் அவருக்கு அக்கறையின் காரணமாக தான் சொன்னேன். அப்புறம் போயிட்டாரு. அப்புறம் திரும்ப வந்து என்கிட்ட ஒரு புக்கு குடுத்தாரு. சரி நீங்க கதை தான் கேட்க மாட்டீங்க. இந்த புக்கு படிங்கன்னாரு. நான் படிச்ச உடனே நான் அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டேன் நானு. அந்த ஒரு வாழ்வியல். அப்பா! என்ன ஒரு அருமை கனமான கதை அது. அப்படியே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த ரஞ்சித் இல்ல. நான் இன்னும் கொஞ்சம் அதில மெனக்கெட்டுருக்கணும்னு தோணுச்சு எனக்கு. நான் அவர்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். இன்னும் நான் மெனக்கெட்டுருக்கணும் சார். இன்னும் நம்ம நெறைய உழைச்சிருக்கணுமோ இதில. எனக்குள்ள அந்த குறை அன்சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அந்த அவரு 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 அவரோட படைப்பு அவ்வளவு பாரமா இருந்தது, கனமா இருந்துச்சு. அதில இருக்கிற ஒரு ஒரு பாத்திரங்களும் நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்த படிச்சுட்டு, அங்க நான் தெரியவே இல்ல. நான் இமிடியேட்டா சார் ஷூட்டிங் போலாம் சார் இது. எந்த அளவுக்கு பொருளாதாரம் நீங்க குறைச்சு செய்றீங்களோ, அந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார். ஆனா ஷூட்டிங் போயிடலாம். சூப்பரா இருக்கு சார். கதை நல்லா இருக்கு. கதையா நல்லா இருக்கு. ஏன் சார் என்ன யோசிச்சீங்க? எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்காங்க. கொஞ்சம் நீங்க இந்த கதைய யார்ட்டயாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாமே! அப்டின்னாரு. அவரு சொன்ன பதில் கேட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். சார் நான் வந்து ஒரு வியாபாரத்தோட முயற்சி பண்ணியிருந்தேன். இந்த கதைய வச்சுட்டு நான் எங்க வேணா எப்படி வேணா போயிருந்திருக்கலாம். என் மனசுக்குள்ள இந்த கதைய நான் எழுதும்போது, அந்த சம்பவத்த பேப்பர்ல படிக்கும்போதும், எனக்கு உங்க முகம் ஞாபகம் வந்தது. அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அதுவே தேங்க் யூ ஸோ மச் சார். பெரிய விஷயம். ஏன்னா இந்த எத்தனையோ கோடி கலைஞர்கள்ல ஒரு நல்ல கதை எழுதி, அதில என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் தானே அதில. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அது. எப்படி சார் வரும்? அது எனக்கு உண்மையாலுமே எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போம்போது, எப்படி எடுப்பாரு? இது எப்படி வரப்போகுது? எப்படி எடுத்திருக்கிறோம்? இதில கமர்ஷியலா பாட்டு இருக்குதா? 10 ஃபைட்டுகள் இருக்குதா? இது கமர்ஷியலா இப்படி அடிச்சா வருவான். அப்படி போனா வரும். பாட்டெல்லாம் இப்படி இருந்தா வரும்ன்ற எந்த மெனக்கெடுதலுமே கிடையாது. ஒரு அழகான ஒரு உண்மை தன்மைய ஒரு திரைக்கதையின் மூலமாக எங்கேயுமே போர் அடிக்காம ஒரு படமா குடுத்துருக்காரு. சூப்பரா இருக்கு. அந்த படத்த நான் பார்த்தேன். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு ஆனா ஒண்ணு சார் வணிகமா இது நான் அதையும் சொல்லிடுறேன். மனசாட்சியில. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆடியோ ரிலீஸு, பாடல் வெளியிடுறோம். ஒரு தர்ம சங்கடமான உங்களுக்கும் தெரியும். எப்படியாவது நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தணும். பத்திரிக்கைன்னு எப்படியாவது கொண்டு போய் எப்படி சேர்க்கிறது? என்ன பால் பாக்கெட்டா காலையில அம்மா பால்னு போய் வீடு வீடு போடுறதுக்கு? நல்லா இருந்தா ஓடும். இல்ல? அவ்வளோதான். இந்த படம் நல்லா இருக்கு. நம்புறோம். சரி. படம் நல்லா இருக்கு தானே? வியாபாரம் ஆயிருக்க வேண்டியதானே? நல்லா இருக்குல்ல? வந்து செக்க போட்டு குடுக்க வேண்டியதானே? ஏன் வரல? ஒரு குழப்பம். நல்லா இருக்கு. ஆனா ஏன் ஒரு பரபரப்பு இல்ல? சார் கஷ்டப்படுறாரே பாவம். எனக்கு அவரோட குடும்பத்த நெனச்சு எனக்கு ஒரு ஒரு ஃபோன் வரும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். ஐயய்யோ! அவருக்கு என்னடா இது நல்லா இருக்கு படம். ஏன் அது இல்ல. ஒரு 10 பேர் பார்த்துருப்பாங்க. அந்த பார்த்த 10 பேத்தினுடைய தகவல் என்ன தெரியுமா? ரஞ்சித் ஹீரோவா? என்ன தலைவரே நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க கரெக்ட்டா தப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஹீரோயின் யாரு? அப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம், காமெடி நீங்க யோகி பாபு சார் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம்ல. இல்ல பண்ணியிருக்கலாம் சார். இந்த கதை கேட்கல. கதை கதை கேட்காது சார். காசு கேட்குங்கிறான். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என் பக்கத்துல. சரி ஓகே பரவால்ல. காசு கேட்குது. இப்படி பல புறந்தள்ளி, புறந்தள்ளி பல வார்த்தைகள்லாம் கேட்டு, கேட்டு டயர்ட் ஆயிட்டாரு. ஆனதுக்கப்புறம் ஓகே. இது படம் வியாபாரமே பண்ண முடியாது போல. இந்த படம் அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு. ஆனாலும் பாருங்க, இந்த விநியோகஸ்தர்கள்லயே நெறைய வகை இருக்கு. ஃபாலோயர்ஸ்ன்னு சில பேர் இருப்பாய்ங்க. ஃப்ரான்சைசி மாரி. ஒரு டீ கடை நல்லா ஓடுச்சுன்னா, உடனே நம்ம ஊர்ல போட்டு காசு பண்றது. சொந்தமா பன்னு வைக்க மாட்டான். சொந்தமா பால் வாங்கி கறந்து டீ ஊத்த மாட்டான். கஷ்டப்பட மாட்டான். அதுல அப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர பார்த்தா, அதான் நம்ம திருச்சி ஜின்னா. பாய் தங்கமே அஜய் ஃபிலிம். சூப்பர். சாமி இருக்கீங்களா? என்ன போயிட்டாரா? ஆ? இல்ல. நீ சொல்றது நெகட்டிவ் பார்த்து என்ன? ஆ? இல்ல கொஞ்சம் இல்ல சொல்லும்போதே கபுக்குங்குதுங்குது. இல்ல அட்வான்ஸ் செக்லாம் வாங்கியாச்சு. கவலையே படாத. இனி போனாலும் கவலை இல்ல.